ஹாய்டா சொல்லக்குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ் பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் எதோடு முடிச்சிருந்துன்னா காய் டேவை பார்த்து நாயின்னு சொல்லி திட்டியிருப்பான். அதனால் ஜேகே செம்ம கடுப்பாகி காயை போட்டு செம்மையாக அடிச்சிருப்பான். ஜேகே தான் ஜேகே போதும் விடுறான், இப்படி பண்ணாத, ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே அவன் நாயின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு என்ன சும்மா பொத்திட்டு இருக்க சொல்கிறியா சங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இறந்து வரியா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். டெக்காய், இன்னைக்கு என் பொண்டாட்டியால் நீ தப்பிச்ச, இல்லைன்னு வையு மவனே, இன்னைக்கு உன் உயிர் என் கையில் தான்டா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திட்டிகிட்டே போயிட்டுருக்கான் ஜேகே. இப்போது கோவமா ஜேகே ஒரு பிளேஸில் உட்கார வச்சுட்டு, சங்குக்கா இப்போ எதுக்குப்பா அவனை போட்டு இவ்வளோ அடி அடிச்சிங்க? ஏய் எதுக்கு அடிச்சுனா, ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே ஒருத்தர் திட்டிகிட்ருப்பான், அதை பார்த்துட்டு என்ன மூட்டு இருக்கு சொல்கிறியா? ஐயோ இங்கே பாருங்கள், நான் உங்களை லவ் பண்ணல, இது பொண்டாட்டிங்களாட்டிங்கலாம் சொல்லாதீங்க. நீ என்ன லவ் பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் பொண்டாட்டின்னு என் ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் உன்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், புரியுதா? சரி ஹேண்டை காட்டுங்க. இப்போ எதுக்கு என் ஹேண்டை பார்க்கணும்? அவனை அடித்ததில் உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, ஹேண்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஹேண்டை வாங்கிட்டே அங்கே மருந்து போட்டுட்ருக்கான். ஜேகே அப்படியே விடாமல் டேவை தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள் எப்படி அடிபட்டிருக்கு, இதுக்கு தான் அவனை அடித்து உங்கள் காய் அடிபட்டிருக்கு பாருங்கள், கொஞ்சம் என்னால் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக மருந்து போட்டுட்ருக்காரு. பட் ஜேகேவோட லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே டேவை தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஜேகேவை பார்த்தா ஜேகே சின்ன ஸ்மைலோட டேவை தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. டேவும் அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படி அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்காங்க. தான் நான் மருந்தெல்லாம் போட்டேன், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். ஏய் மருந்து போட்ட கைக்கு போட்ட ஓகே, ஹார்ட்டுக்கு எப்படி போடுவேன்? அதெல்லாம் வேறு யாராவது போடுவாங்க, என்ன விடுங்க, திரும்ப அப்படியெல்லாம் பேசாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த க்யூட்னஸ் தாண்டா என்ன சும்மா போட்டு கொல்லுது தெரியுமா, பா அப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த கையில் ஓட்டிகிட்ருக்க அந்த மெடிசனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. இப்போது அவரோட வீட்டில் தான் இருக்கார். இப்போது டின்னர் ஆகிருக்கும். டின்னருக்கு மட்டும் தனியாக ஒரு பெரிய டைனிங் டேபிளில் அவர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு, கூட யாருமே இல்லை. அப்போ தான் அந்த பக்கம் பார்க் போகிறாரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்பா என்ன சொன்ன? இல்லை கேட்கல, தெரியாமல் சொல்லிட்டேன் சார். என்ன சாப்பிட்டு தானே இருந்த, இப்போது எதுக்கு இந்த பக்கம் திரும்பியிருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, நீங்கள் வருவீங்களா இல்லை வரமாட்டிங்களா? இங்கே பாரு, எனக்கு பிஸ்னஸில் நல்ல பெயர் கிடைக்கணும், அதுக்காக உன்னை வளர்த்துனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை எடுத்து நான் வளர்த்திட்ருக்கேன். வளர்த்துன்னா ஓரமாக நான் போடுறதை தின்ட்டு மூட்டு இருக்கிறதுனா இரு, இல்லையா வீட்டை விட்டு கிளம்பிட்டே இரு. சும்மா நான் ஒன்றும் பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறது, புரியுதா? வேணா காசு தரேன், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அவரோட பர்ஸ்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து அப்படியே மேலேயே வீசுகிறாரு. டேயோட கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாரு. அப்போது வீட்டோட மெய்ட் ஆண்டி வந்து, நீ ஃபீல் பண்ணாதப்பா ஆண்டி, நான் அநாதாசிரமத்தில் இருக்கும்போதே ரொம்ப நல்லா தான் ஆண்டி இருந்தேன். எப்பயுமே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்னு நான் நினச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு அம்மா இருக்கணும், எனக்குன்னு ரொம்ப பாசம் காய்ச்ச ஒரு அப்பா இருக்கணும். இந்த மாதிரி எனக்குன்னு நான் எவ்வளோ யோசிச்சிருக்கேன் தெரியுமா? இல்லை இந்த வேர்ல்டில் என்ன நேசிக்கிறதுக்கு, என்னை ரொம்ப லவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும் தான் இவர் தத்து கேட்டதுமே நான் வந்தேன் தெரியுமா? எனக்கு ஆசிரமத்தில் இருக்கும்போது கூட அந்த குட்டி பசங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு, அப்புறம் எங்கள் மேம் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே பெரிய வீடு, பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்கு பேர். ஆனால் என்னை புள்ளன்னு சொல்கிறதுக்கு
அவருக்கு கஷ்டமாக இருக்கு ஆண்டி. அப்படியே பேருக்கு என்ன எடுத்துகிட்டு வந்து வளர்த்தணும். என்னை வளர்த்தாமே இருந்திருக்கலாம்ல. நான் அங்கேவே சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. ஆனால் எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. எனக்குன்னு அப்பான்னு சொல்கிறதுக்கு அவர் இருக்காருல்ல. ஆனால் அவருக்கு தான் நான் அப்பான்னு கூப்பிட்டாவே பிடிக்க மாட்டேங்குதே ஆண்டி. நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரே ஒரு சின்ன ஆசை தான். என்ன லவ் பண்ணுறதுக்கு, என்ன மட்டும் லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு பர்சன் தான் ஆண்டி வேணும். வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு. அழுகாதப்பா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே உனக்கு கிடைக்கும். இங்கே பாரு, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் பார்த்ததுல உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக உன்னை மட்டுமே, ஏன் நீ இருந்தாலும் சரி நீ இல்லைனாலும் சரி, உன்னை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பர்சன் உன் கூடவே இருப்பாங்க கடைசி வரையும். வேணா நீ பாரு, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஐ லவ் யூ ஆண்டி. எனக்காக ஃபீல் பண்ண நீங்களாவது இருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டே அந்த மெய்ட் ஆண்டியை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை தங்கம், ஒன்றும் இல்லை, எல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும். உன் லவ்வை கண்டிப்பாக உன் அப்பா ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். அப்போ நீயும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா? இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே ஒரு நாள் நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்ப செல்லும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு, அவ்வளோ நல்ல பையன் தெரியுமா என் டே குட்டி அப்படின்னு சொல்லி மெய்ட் ஆண்டி அப்படியே டேவோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு டேவை கொஞ்சிட்ருக்காங்க. டே சரி ஆண்டி நான் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டே அவரோட ரூமுக்கு தான் ஓடுறாரு. இப்போ ஓடி போய் அப்படியே அவங்க அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இந்த வேர்ல்டில் என்னை லவ் பண்ண யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹேய் கரடி பையா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு. டே அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டேவோட பால்கனியில் ஜெயிக்க தான் நின்றுட்டுருக்காரு. சங்கு, உண்மையாவே நீயா? நான் தான்டா. நீ வேற ஈவினிங் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட. நீ வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டியா வரலையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அதனால தான் சரி வந்தது தான் வந்துட்டோம், வீட்டை கொஞ்சம் செக் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தேன். சங்குக்கா எப்படா இங்கே வந்தேன்? எப்படி வந்தேன்னா பால்கனி வழியாக ஏறி தாண்டி வந்தேன். டேய் எங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி எப்படி வந்தேன்? அதெல்லாம் அசால்ட்டு மேடம், அசால்ட்டு எனக்கு. ஆஹா சரி உள்ளவா, யாராவது பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லி ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து ஒரு வாலில் பெயிண்ட் பண்ண மாதிரி ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு பாடி கார்டு கிராஸ் ஆகிருப்பாங்க. அப்படியே ஜெய்க்கு மேலே க்ளோஸாக சாஞ்சிக்கிட்டு வெளியே அப்படியே எட்டி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஜங்குக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்குது. ஏன்னா ஜேகே கிட்ட அப்படியே ஒட்டி நின்றுட்டுருப்பாரு. ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்குது. ஜேகேவோட ஹைஸு அப்படியே டேவோட ஹைஸு, நோஸு, லிப்ஸு, சீக்ஸு, நெக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்படியே பார்த்து டேவை ஜேகே ரசிச்சிட்ருக்கான். இங்கே ஜேகேவோட மவுத்தில் ஒரு ஃபிங்கரை வச்சு, சங்கோக்கா நீ சவுண்ட் போட்டாத புரியுதா? யாருக்காவது கேட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும். சைலண்டாரு. இப்படி என்ன இருக்க சொன்னா லைஃப் ஃபுல்லாக இருப்பேனேடி அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிற? சைலண்டாரு புரியுதா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஜேகே தான் வெச்சக்குன்னு வாங்காமல் டேவோட லிப்ஸையே பார்த்துட்ருக்கான். அப்படியே இப்போது டேக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவோட கண்ணு டேவோட லிப்ஸில் தான் இருக்குது. அப்படியே விட்டா அப்படியே லிப்ஸை கடிச்சு தின்னுருவான் போல ஜேகே அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ தான் டேக்கு அவன் என்ன பண்ணுறானே புரியுது. அப்படியே தள்ளி வந்து, என்ன பண்ணுற? எதை பார்த்துட்டு இருந்த நீ? எதை பார்த்துட்டு இருந்தேன்னா லிப்ஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுக்கு நீ பார்க்குற? அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. நான் பார்க்காம யாரு செல்லும் பாப்பா? நான் தான் உன் லவ்வரு, நான் தான் உன் புருஷன், எல்லாமே நான் தானே. அது மொத்தமாக எனக்கு தானே. என்ன இப்படி பேசுகிற? நான் ஒன்றும் உன் லவ்வரும் இல்லை, உன் பொண்டாட்டியும் இல்லை, இப்படியெல்லாம் பேசாத.
வாய் வாய் மட்டும்தான் அப்படி பேசுது. ஆனால் மனசு ஃபுல்லும் என்னை தான் தேடிச்சு போலையே. அப்படியே என்னை பார்க்கும்போது ஷாக்காக நின்றியடா நீ. அப்போது எனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் ஒன்றும் உனக்காக வெயிட் பண்ணல. அப்போது வெயிட் பண்ணல. பண்ணல பண்ணல பண்ணலை பண்ணல பண்ணலை பண்ண பண்ண ஏய் பார்த்தியா, நீ என்னோட வெயிட் பண்ணியிருக்கேடா எனக்காக. என் வாயை நீ இப்படி வச்சு ஏதோ பண்ணிட்டேன். நான் உனக்காக வெயிட் பண்ணல, புரியுதா அப்படின்னு கோவமாக அந்த பக்கம் க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு டே. அப்புறம் ஜேகே டேவை பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா அவர் சாப்பிட்ட மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா கீழே கூடமே டே சாப்பிட்ருக்கவே மாட்டார். இப்போது டே கிட்ட ஜேகே வந்து டேயோட ஃபேஸை பிடிச்சி தான் பக்கம் திருப்பி அப்படியே ஜேகே டேவை பார்த்து, ஏய் கரடி பையா சாப்பிட்டே நீ அப்படின்னு கேட்கும்போதே டேவோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஏன்னா இது வரைக்குமே அந்த வீட்டுக்கு வந்ததுவே டேவை பார்த்து நீங்கள் சாப்பிட்டியான்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் டேக்கு அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான் ஜேகே தான். ஏய் என்னடா கேட்டேன், இப்போது நீ சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், அதுக்கே அப்படி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னும் போது டே அவனையும் மீறி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இல்லை நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிடவே இல்லை தெரியுமா நானுன்னு சொல்லி க்யூட்டாக அழுதுட்டுருக்கான். டேவோட ஃபேஸை பிடிச்சி ஜேகே அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரால் அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, அச்சோ என் கரடி பையன் இவ்வளோ டைம் ஆகி சாப்பிடாமல் இருக்கலாமா, இங்கே பாரு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உன்னை சும்மா தாங்கன்னு தாங்கிப்பேன்டா, அது வரையும் நீ தானே உன்னை பார்த்துக்கணும். ஏய் நான் எப்படா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னெல்லாம் சொல்கிற, லவ் பண்ணியா மடியான கட்டி பிடிச்சிட்ருக்க, அது ஒரு எமோஷனில் கட்டி பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி வரான். எமோஷ்னல் இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட அழுத்து திரும்பவும் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, கரடி பையா என்ன நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமா? வெளியே போயா? அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஓ அப்பனுக்கு தெரிஞ்சாதானே, அவனுக்கு தெரியறதுக்குள்ளேயே வெளியே சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம், எப்படி? எனக்கும் வெளியே போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், நான்லாம் வரலப்பா. இங்கே பாரு, உனக்கு என்னன்னாலும் நான் பார்த்துப்பேன். உன் அப்பனுக்கு தெரியறதுக்குள்ளே இந்த பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் உன்னை தூக்கிட்டு போய் ஒரு 1 hour, ஒரே 1 hour தாண்டா சாப்பிட்றோம், ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும், புரியுதா? 1 hour தானே, அதுக்குள்ளே சமாளிச்சுக்கலாம். ஆனால் 1 hourக்கு மேலே ஆனால் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. 1 hour தான்டா, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே அந்த பால்கனிலேருந்து ஒரு பைப் பிடிச்சி சல்லுன்னு கீழே இறங்கிடுறாரு. இப்போது டே தான் பால்கனிலேருந்து கீழே எட்டி பார்க்குறாரு. டேய் ஏடா பார்த்துட்ருக்க, இறங்கி வா போகலாம். எப்படி நீ இறங்குன? நானே இறங்க மாட்டேன். ஐயோ இந்த குழந்த புள்ளைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி இங்கே பாரு, நீ அப்படியே படிக்கட்டு வழியா இந்த கீழே ஜன்னலுக்கு வந்துடு, உன்னை நான் அப்படியாவது தூக்கிறேன், புரியுதா? அது வரையும் அந்த பக்கம் பாடி கார்ட்ஸ் வருவாங்களே, உன்னை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஷோ அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு சொல்லி அப்படியே டே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு அங்கேருந்து வந்து அப்படியே அந்த விண்டோ கிட்ட நிற்கிறான். விண்டோக்கு வெளியே க்யூட்டாக ஜேகே நின்றுட்டுருக்கான். போகலாமா பொண்டாட்டி? இங்கே பாரு நான் வரேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடாத. ஆமாம் லவ் பண்ணாமையா நம்பி இவ்வளோ நேரத்துக்கு என் கூட வர நீ? அது எனக்கு வெளியே போகணுன்னு தோணுது, அதனால வரேன். நீ இல்லைனாலும் நான் போயிருப்பேன். சரி நான் இல்லைனாலும் நீ போயிருப்பேன். உன்னை தனியாக விட என் மனசு ஒத்துக்கலையே, அதனால ஒன்றா போகலாம். எனக்கு துணையா நீ வா. உனக்கு துணையாக வேணா நான் வரேன், ஓகேவா? சரி வா அப்படின்னு சொல்லி டேவை க்யூட்டாக அங்கேருந்து தூக்கிட்டு அப்படியே டேவோட கையை பிடிச்சி அங்கே யாருக்குமே தெரியாமல், பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் ஒளிஞ்சு ஜேகே டேவை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். யாருமே ஜேகேவையும் டேவும் பார்க்கல. பட் அந்த மெய்ட் ஆண்டி பார்த்துடுறாங்க. அப்படியே சின்னதாக ஒரு ஸ்மைலோட, இன்றைக்கி தான் என் குழந்தை அழுதுட்டுருந்தான், அவனுக்காக நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு, ஆனால் கிடச்சிட்டாங்க போலையே. எப்படியோ ஒன்று
நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி மெய்டாண்டியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜேகே ஒரு பைக்கில் ஹெல்மெட்டை எடுத்து மாட்டிட்டு டேக்கு கொடுக்குறான். ஆமாம், அப்போ நம்ம காரில் போகலையா, பைக்லையா போகிறோம்? காரா? டேய், எவனாவது காரில் போவானாடா, அதுவும் கட்டின பொண்டாட்டி கூட. டேய், திரும்ப அப்படி சொல்லாத. சரி, லவர் கூட. இப்படி சொல்லாத. சரிடா, ஃப்ரெண்டு கூட. ஃப்ரெண்டு கூட. ஓகே, இது நல்லா இருக்கு. சரி, நம்ம காரில் போனால் தான் சேஃப்டி. நான் இதுவரையும் பைக்கில் போனதே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ ஏன் கூட வாடா. அப்படியே செம்மையாக ஃபீல் சூப்பராக இருக்கும் தெரியுமா? அப்படியே பைக்கில் போகும்போது அந்த ஸ்பீடு, ஃப்ரெஷ் ஏரு, பக்கத்தில் லவ்வர் கூட இருந்தா அது இருக்கே சொர்க்கண்டா, சொர்க்கம். இப்போ தானே சொன்னேன் நான் லவ்வர்னு. லவ்வர் இல்லைன்னு. சரிடா, ஃப்ரெண்டு கூட இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை வாங்கி க்யூட்டாக தலையில் மாட்டிக்கிட்டு அப்படியே ஜேகேவோட பின்னாடி அப்படியே ஜேகேவை டச் பண்ணாத மாதிரியே ஏடுறாரு. அதெல்லாம் பார்த்து ஜேகே க்யூட்டாக சிரிச்சிட்ருக்காரு. இவன் ஏன் பண்ணுறதெல்லாம் குழந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்காரு. எங்கிட்டே ஜேகே மேலே தான் பாடி படவே கூடாதுன்னு அப்படியே பார்த்து பார்த்து உட்காந்துட்ருக்காரு. ஓ, என் பாடி டச் ஆகக்கூடாதுன்னு அப்படியே உட்காந்துட்ருக்கியோ, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே அந்த பைக்கை ரைஸ் பண்ணிச்சாரு. அவ்வளோதான், டேக்கு அள்ளு விட்டுது. ஜேகே, என்ன பண்ணுறேன்னா பைக் ஓட்ட போகிறேன், அதுக்கே இவ்வளோ ரைஸ் பண்ணுறேன். ஏய், ஸ்பீடாக போனால் தான்டா நல்லாயிருக்கும். இப்படி என்ன ஆமாம் மாதிரி எவனாவது போவேனா? அதுக்கு தான் 2 பேரும் ஹெல்மெட் போட்டுருவோம்ல, அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிடுவேன், புரியுதா? இருந்தாலும் எனக்கு இது வரையும் முன்ன பின்ன பைக்லலாம் போய் பழக்கம் இல்லையா, நீ கொஞ்சம் ப்ளீஸ்டா மெதுவாக போயேன். சரிடா, மெதுவாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டிவியை பார்த்து, எங்கள் பாடுறா கரடிப்பையா, என்னை முடிஞ்சால் டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. ஏன்னா ஸ்பீடாக போகிறேன், அப்புறம் விழுந்துட போகிறேன். பயமாக இருந்தால் என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. உன் ஃபேஸை கூட என் ஷோல்டர் மேலே வச்சுக்கோ. உனக்காக எப்பயுமே என் ஷோல்டர் இருக்குண்டா, புரியுதா? அவ்வளோ ஒன்றும் நான் குழந்த பையன் கிடையாது, எனக்கு எந்த பயமும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பைக் எடுக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்ல ஜேகே ஓகே அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண வேகத்தில் பயந்துட்டு அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் ஃபேஸை வச்சு கண்ணை இருக்க முடிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து ஜேகே செம்மையாக சிரிச்சிட்டு போயிட்டுருக்காரு. என்ன சார், இப்போ தான் யாருக்கும் பயமே இல்லைன்னு சொன்னீங்க? அது பயம்லாம் இல்லை, நீ தான் ஸ்பீடாக போகிறேன். நான் தான் சொன்னேன்டா நான் ஸ்பீடாக தான் போவேன்னு. பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கே. இருக்கும் மெதுவாக போனா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கான்வர்சேஷன்லேயே அந்த பைக் ரைட் போயிட்டுருக்கு. இப்போது 2 பேரும் அங்கே இருக்கிற ஒரு ரோட்டு தாபாக்கு தான் போகிறாங்க. அங்கே டேக்கு க்யூட்டாக பார்த்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு, அவன் சாப்பிட்டா அவன் வாயை க்ளீன் பண்ணுறது, அவன் கையை க்ளீன் பண்ணுறதுன்னு டேவை ஒரு கொள்ளந்த மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. டேக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, ஆனாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டேவை மட்டும் ஸ்பெஷலாக யாருமே பார்த்துக்கிட்டதே இல்லை. இப்போது ஜேகே டேவை அப்படியே பார்த்துட்ருக்குறது டேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் மனசு பிடிச்சிருந்தாலும் ஜேகேவை பார்த்து, ஏய் அதெல்லாம் நீ பண்ணாத, புரியுதா, எனக்கே தொடச்சிக்க தெரியும். டேய், உனக்கே தொடச்சிக்க தெரியும், பட் நீ சரியாக க்ளீன் பண்ணல பாரு, அதனால தான் க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னை இப்படி பேபி மாதிரி ட்ரீட் பண்ணாத, எனக்கு நீ பேபி தாண்டா அப்படின்னு சொல்லி டேவோட ஹேர் அப்படியே கோதி விட்டு அங்கேருந்து போகிறாரு பில் பே பண்ண. அவ்வளோதான், டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. டே வச்சுக்கண்ணு வாங்காமல் அப்படியே ஜேகேவே மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஓகேடா போகலாமா வீட்டுக்கு? ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சா? சரி போகலாம் அப்படின்னு என்னதான் டேவோட மவுத் சொன்னாலுமே அவரோட மனசு ஃபுல்லும் அப்படியே ஜேகே கூடவே இருந்துட மாட்டோமான்னு தோணிட்டுருக்கு. இப்போது ஜேகேவோ அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்காரு. டே பின்னாடி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த பைக்கில் போகும்போது அந்த ஃப்ரெஷ் ஏரை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா டே அப்படியே தன்னையும் மீறி ஜேகேவை அவ்வளோ சாஃப்டாக பயத்தில் ஹக் பண்ணாமல் லவ்வோடு ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜேகே மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த ஃபீல் எல்லாமே ஜேகேக்கு புரியுது. அப்படியே மனசுக்குள்ளேயே இந்த ரைடு இப்படியும் போயிடாதான், லைஃப் ஃபுல்லும் எனக்கு இப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது.
எனக்கு இவன் மட்டும் போதும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் மனசில் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஓகேடா, இந்த பாட்டு இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போட்டுறேன்டா. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா செல்லக்குட்டீஸ். அப்புறம் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கடா. ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்குதா என்னென்னு எனக்கு அப்போ தான் தெரியும். நான் இந்த எஃப்எஃப்எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டுனா கண்டிப்பாக ஒன் ஷாட் தான், அதிகமாக ஒன் ஷாட்டு. ஜி குக் ஒரு நாள், டே குக் ஒரு நாள், யூமினுக்கு ஒரு நாள்னு நான் அப்படியே ஒன் ஷாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இனிமேல் டெய்லி எஃப்எஃப் போட்டு எஃப்எஃப்பை முடிச்சிடுறேன், அப்புறம் ஒன் ஷாட் போட்டுடுறேன். ஓகேவா? பாய்டா செல்லக்குட்டீஸ்.